பெர்சன்டேஜ் அதாவது சதவீதத்தில இந்த மாடல் கொஸ்டின் எக்ஸாம்ஸ்ல அடிக்கடி கேட்குறாங்க. வரக்கூடிய ஆர்ஆர்பி மற்றும் குரூப் டி எக்ஸாம்ல இதே மாடல் சம் கேட்க வாய்ப்பு இருக்கு. இந்த கொஸ்டின பொறுத்தவரைக்கும் நாம 3 மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். ஸோ வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ எண்ட்ல ஒரு ஹோம் ஒர்க் இருக்கும். அந்த ஹோம் ஒர்க் நீங்க சால்வ் பண்ணாவே இந்த மெத்தட்ல எப்படி சம்களும் சரி ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். கொஸ்டின்ல ஏ என்பவர் ஒரு குதிரையை 10,000 வாங்குறாரு. 10,000 வாங்கி பிக்கு 10% லாபத்துக்கு விற்கிறாரு. பி அதை வாங்கி சிக்கு 10% நஷ்டத்துக்கு விற்கிறாரு. அப்ப சி எவ்வளவு தொகை பே பண்ணி அமௌண்ட் கட்டி அந்த குதிரையை வாங்கியிருப்பாருன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா? ஃபர்ஸ்ட் மெத்தட் இங்க என்ன இருக்குது? 10,000 அப்படியே ரேட் பண்ணிக்கோங்க. 10,000 இன்ட்டு எப்பவுமே நம்ம பேஸ் வேல்யூவா 100% வச்சுக்கணும். ஸோ இங்க எத்தனை பெர்சன்டேஜ் லாபமா நஷ்டமா? லாபம்னு சொன்னா இது கூட கூட்டிக்கணும். நஷ்டம்னு சொன்னா மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ இங்க 10% லாபம். அப்போ 100 + 10 110% பெருக்கல். ஸோ அகைன் பாருங்க 10% நஷ்டம். ஸோ நம்ம பேஸ் வேல்யூ 100% வச்சுக்கணும். இப்போ நஷ்டம். அப்போ மைனஸ் பண்ணிக்கணும். 100ல 10 போச்சுன்னா மீதி 90%. சரிங்களா? நெக்ஸ்ட் எப்பவுமே இந்த மாதிரி பெருக்கல்ல பெர்சன்டேஜ் இருந்துச்சுன்னா ஒரு பெர்சன்டேஜ் 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ஒரு பெர்சன்டேஜ் இந்த 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். இன்னொரு பெர்சன்டேஜ் இன்னொரு 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் 11 × 9 99. இங்க 2 ஜீரோ இருக்குது. ஸோ அப்போ சி பார்த்தோம்னா 9,900 ரூபா கட்டி அந்த குதிரையை வாங்கியிருப்பாரு. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இது ஃபர்ஸ்ட் மெத்தடு. நெக்ஸ்ட் ரெண்டாவது மெத்தடு. ஸோ பாருங்க இங்கேயும் 10%, இங்கேயும் 10%, இங்க லாபம், இங்க நஷ்டம். எப்பவுமே சேம் பெர்சன்டேஜ் லாபமா இருந்து சேம் பெர்சன்டேஜ் நஷ்டமா இருந்துச்சுன்னா அது நஷ்டம் தான். ஸோ அப்போ மைனஸ் போட்டுக்கோங்க. -10 × 10 வகுத்தல் 100. ஸோ 00க்கு 00 அப்படியே கேன்சல் ஆயிரும். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும்? 1 இருக்கும். -1%. ஸோ இந்த 10,000 அப்படிங்கிறது 100%. அதில் 1 போச்சுன்னா மீதி 99%. 99% × 10,000. 99% × 10,000. ஸோ எப்பவுமே பெருக்கல்ல பெர்சன்டேஜ்னா ஒரு சதவீதத்துக்கு 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 99 இங்க 2 ஜீரோ. இப்போ 9,900. பாருங்க சேம் ஆன்சர் தான் வருது. இது ரெண்டாவது மெத்தடு. சரிங்களா? அடுத்தது மூணாவது மெத்தடு. ஸோ டைரக்டா அந்த அமௌண்ட்டை ரீட் பண்ணிக்கோங்க. 10,000 இன்ட்டு ஸோ இங்க 10% லாபம் அப்படிங்கிறாங்க. 10% எப்படி எழுதுவோம்? 10 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 எழுதுவோம். 0 0 கேன்சல் ஆயிரும். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும்? 1 வகுத்தல் 10 இருக்கும். ஸோ இந்த 10 அப்படியே டினாமினேட்டர் போட்டுக்கோங்க. லாபம் அப்படின்னா ரெண்டையும் கூட்டி மேலே போட்டுக்கணும். 2 10 + 1 11. சரிங்களா? இன்ட்டு ஸோ இங்க 10% நஷ்டம் அப்படிங்கிறாங்க. நான் 10% எப்படி எழுதுவோம்? 10 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 எழுதுவோம். 0 0 கேன்சல் ஆயிரும். அப்போ 1 வகுத்தல் 10. ஸோ பேஸ் வேல்யூ இந்த 10 அப்படியே போட்டுக்கோங்க. நஷ்டம் அப்படிங்கிறாங்க. நஷ்டம் அப்படின்னா கழிச்சிக்கணும். அப்போ 10ல் 1 போச்சுன்னா 9. ஓகேங்களா? 00க்கு 00 அப்படியே கேன்சல் ஆயிரும். 11 × 9 99 2 ஜீரோ. பாருங்க சேம் ஆன்சர் தான் வருது. ஸோ உங்களுக்கு எந்த மெத்தட் எந்த இது மூணுல உங்களுக்கு எது ஃபிளெக்சிபிளா இருக்கோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. மூணையுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதே மாதிரி அடுத்த சம் பார்க்கலாம். அதை சால்வ் பண்ணுங்க. அதை சால்வ் பண்ணா இந்த மெத்தட் எப்படி சம் சரி ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி இந்த சம் பாருங்க. எக்ஸ் என்பவர் ஒரு பொருளை 5,000க்கு வாங்கி ஒய்க்கு 20% லாபத்துக்கு விற்கிறார். ஒய் அதை வாங்கி இஜெட்டிற்கு 20% நட்டத்துக்கு விற்கிறார் எனில் இஜெட் செலுத்திய தொகை என்ன கேட்குறாங்க. அதே மாதிரி தான் இந்த சம். இந்த சம்மை சால்வ் பண்ணிருக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.